இறந்த தாய் தந்தையர்கள் நமக்கோ அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கோ மறுபிறவி எடுத்து பிள்ளைகளாக பிறப்பார்கள். மகனாகவோ மகளாகவோ பிறப்பார்களா? மிகப்பெரிய விஷயம். சைவ சித்தாந்த நூல்கள் என்ன சொல்கிறது என்று பிறப்பார்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால், மனிதன் என்பவன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இறக்கும்போது தன்னுடைய நிறைவேறாத ஆசை, அதே தான் நினச்சிக்கிட்டு இருப்பான். சாகிற தருவாயில் ஐயோ இதை செய்ய முடியலையே நினச்சிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி நினைக்கிறவன் மறுபிறவில் என்ன செய்ய நினைத்தானோ அதற்காக பிறப்பான். ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உண்மை சம்பவம். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரு இளம் டாக்டர், லேடிஸ் டாக்டர், அவங்களுக்கு 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன், ஏதோ ஒரு வியாதி, ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க. கடைசி நேரத்தில் சொன்னது, இந்த ஆப்ரேஷனில் நான் இறக்கக்கூடாது, தயவுசெய்து எல்லாரையும் கையெடுத்து கும்புறேன், என்னை எப்படியாச்சும் காப்பாற்றிருங்க, எனக்கு சில கடமைகள் இருக்கிறது. ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க, இதை வளர்க்கணும். எவ்வளோ கற்பனையோடு வாழ்ந்திருப்பார் அந்த டாக்டர். தன் மகனை பெரிய ஆளாக்கணும், மகனை படிக்க வைக்கணும். அந்த கற்பனை எண்ணத்திலே வாழ்ந்தவள் தனக்கு இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், இதில் இறந்துட்டால் நம்ம குழந்தைகளை யார் காப்பாற்றுவது? இது மிகப்பெரிய சிந்தனையாக இருக்கும் இளம் வயதில் இறப்பவர்களுக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக காப்பாற்றுவோம், கவலைப்படாதீங்க, நீங்கள் சாக மாட்டீங்கன்னு எல்லாம் சொல்லி ஆப்ரேஷன் பண்ணாங்க சார். இறந்துட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா இறக்கும்போது என்ன நினச்சாங்க தெரியுமா? தன்னுடைய மகன் மகள் 2 பேருடைய எண்ணங்கள் தான் கடைசி வரை ஒரு எண்ணத்தில் இருந்தது. கண்டிப்பாக அவர் திரும்பவும் தன்னுடைய மகன் வயிற்றிலேயோ மகள் வயிற்றிலேயோ பிறப்பார்கள். இது எப்படி என்று சொல்கிறேன். ஒரு ஆன்மா தன்னுடைய பக்குவ காலம், வினைக்காலம் முடிந்தவுடன், தென்குலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் அப்படிம்பார் வள்ளுவர். தென்குலத்தார் என்றால் நம்முடைய மூதாதையர்கள், இறந்து போன மூதாதையர்கள். ஏன்னா வள்ளுவர் பொய் சொல்ல மாட்டார், பொய்யாமல் புலவர் கடவுள். தென்குலத்தேசியிலே வாழ்கிறார்கள். கர்மவினை முடிந்தவுடன் திருப்பி மகனாக பிறக்க வேண்டும். யார் வயத்தில் பிறக்க வேண்டும்? தான் என்ன நிறைவேறாத ஆசையோடு இறந்தானோ அந்த ஆசையில் பிறக்க வேண்டும். அவர் எப்படி பிறப்பாங்கிறது மிகப்பெரிய விஷயம். யமதூதர்கள் அவர்கள் கர்மவினையை தீர்ந்தவுடன் வானத்தில் விட்டு விடுவார்களாம். வானத்தில் மேகங்களோடு கூட கலந்து மலை துளியாக பூமியில் விழுவார்களாம். அந்த மலை துளி எந்த தாவரத்தில் விழுகிறதோ அது வளர்ந்து அதை எவன் உண்கிறானோ அதன் மூலியமாக அந்த கர்ப்பவினை நிகழும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம், தத்துவரீதியான விஷயம், பொய் சொல்லல, உண்மையான விஷயம். இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.